நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்ன என்பதை பற்றி தான். கேள்வியானது, பூஜையில் சாமிக்கு சாத்திய பூ மற்றும் நைவேத்தியத்தை எப்போது எடுத்துக்கொள்ளலாம்? நாம் தினசரி சாமிக்கு பூஜை செய்யும் பொழுது பூஜையில் சாமிக்கு பூக்களை சாற்றுவோம். அதே போல் நெய்வேத்தியம் வைத்து பூஜை செய்வோம். இந்த பூவையும் மற்றும் நெய்வேத்தியத்தை எந்த சமயத்தில், பூஜை முடிந்து எந்த சமயத்தில் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் பூஜையில் சாமிக்கு பூ அணிவிக்கும் பொழுது காலையில், எப்பொழுதும் நாம் காலையில் தான் பூஜை செய்ய தொடங்குவோம். காலையில் பூஜையில் சாமிக்கு சாத்திய பூவானது அடுத்த நாள் காலை மாற்றலாம். அதே போல் நைவேத்தியம் நாம் படைக்கும் பொழுது நைவேத்தியத்தை சாமிக்கு உணவாக அளித்து அதை நாம் எப்பொழுது எடுக்கலாம் என்றால், பூஜை முடிந்தவுடன் நைவேத்தியத்தை எடுத்து விடலாம். அப்போது இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், பூஜை செய்து முடிந்தாகிவிட்டது. அந்த பூஜையில் சாமிக்கு பூ நாம் சாற்றியிருக்கிறோம். அதே போல் நைவேத்தியமும் சாமிக்கு கொடுத்திருக்கிறோம். பூவை எப்பொழுது சாமியிடமிருந்து எடுக்க வேண்டுமென்றால், இன்று காலை சாமிக்கு பூவை அணிவித்தால் நாளை காலை அது நிச்சயம் வாடியிருக்கும். அந்த வாடிய பூவை அகற்றி புதிய பூவை வைக்கலாம். அதே போல் நைவேத்தியம் வைத்து பூஜை செய்திருந்தால் ஒரு அரை மணி நேரம், பூஜை முடிந்து அரை மணி நேரம் கழித்தோ அல்லது ஒரு நாழிகை என்று சொல்லப்படும் 24 நிமிடம் கழித்தோ நீங்கள் எடுத்து விடலாம். நைவேத்தியத்தை சாமியிடமிருந்து எடுத்து நீங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் அருந்தலாம். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். இப்பொழுது இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்க்கலாம். பூஜையில் சாமிக்கு சாற்றிய பூ என்று சொல்லும்போது, பூஜையில் சாமிக்கு என்ற சொல்லில் அடங்கியிருக்கும் கிரகம் குரு கிரகம். சாற்றிய பூ என்று சொல்லும்போது, பூவென்றால் வண்ணங்கள், அதாவது பூக்கள் பல வண்ணங்களில் இருக்கும். அந்த பல வண்ண பூக்களை கேது என்று சொல்லுவோம். அதேபோல் பூ என்றாலே வாசனை மிகுந்தது, நம் கண்ணை கவரக்கூடியது, அதுபோல் அழகானதும் கூட. எனவே இந்த பல்வேறு பூக்கள் நீங்கள் சாமிக்கு அணிவித்திருந்தால் அந்த பல்வேறு நிறத்திலுள்ள பூக்களை கேதுவாகவும் சுக்கிரனாகவும் எடுப்போம். இல்லை ஒரு வெள்ளை நிறத்தில் உள்ள பூ, இல்லை வாசனை மிகுந்த பூ, இந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தால் அதை கிரகத்தோடு ஒப்பிடுவோம். அதேபோல் நைவேத்தியம் என்ற சொல்லில் சந்திர கிரகம் உள்ளது. ஏனென்றால் அது உணவு, சாமிக்கு கொடுக்கும் உணவு. எனவே நைவேத்தியம் என்ற சொல்லில் சந்திர கிரகம் இருக்கிறது. எப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம்? எப்பொழுது என்றால் நேரத்தை குறிப்பிடுவது. நேரமாகட்டும் காலமாகட்டும் அது எல்லாமே ஒரு கணக்கில் அடங்கக்கூடியது. எனவே இந்த எப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம் என்ற கணக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சொற்றொடரில் புத கிரகமும் அடங்கியிருக்கிறது. எனவே இந்த கேள்விக்கான பதிலையும் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தையும் நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.